நண்பேண்டா. ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் சதீஷ் குமார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பல்லடம் அருணோதயா மால் இருக்கோம். ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது. நம்ம திருப்பூர் நொய்யல் மற்றும் சிலம்பாட்ட கலையை பெருமைப்படுத்துற விதத்துல நம்ம திங்க் பாப் தமிழா அண்ட் அவங்களோட டீம் வந்து ஒரு அருமையான ஆல்பம் சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் இங்க நம்ம அருணோதயா மால்ல ஸ்கிரீன் 3ல வந்து இப்போ ஸ்க்ரீன் பண்ண போறாங்க. அதை நாங்க பாக்குறதுக்கு எல்லாரும் அவளோட வந்திருக்கோம். ஸோ இந்த சாங்கை பார்த்துட்டு எப்படி இருக்கு நாங்க சொல்றோம். நீங்க எல்லாருமே வந்து மறக்காம அந்த சாங் யூடியூப்ல வரும் பொழுது உங்க சப்போர்ட்டை கண்டிப்பா கொடுங்க. ஏன்னா இது நம்ம ஊரை சார்ந்த ஒரு பெருமையான ஒரு விஷயம், நம்ம ஊருக்காகவே பண்ணிருக்காங்க, திருப்பூரை சார்ந்து. ஸோ உங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும். சாங் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ சதீஷ் ஃபார் த வெரி குட் இன்ட்ரடக்ஷன். இந்த மாதிரி நிறைய சோஷியல் காசஸ்ல நான் வந்து கலந்துக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிற உங்களை மாதிரி நிறைய நல்ல மனிதர்களுக்கு நன்றி. எல்லாரும் சதீஷ் என்டர்டெய்னர் சப்போர்ட் பண்ணுங்க. சதீஷ் குமார் சார் நல்லா மிமிக்ரிலாம் பண்ணிருந்தீங்க, நிறைய வாய்ஸ்ல நிறைய கமல் அஜித் வாய்ஸ்ல விஜய் சார் வாய்ஸ் நிறைய பண்ணிருந்தீங்க. நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னோட சப்போர்ட் நான் கண்டிப்பா நாங்க கொடுப்போம். நீங்களும் வந்து சிறப்பா மிமிக்ரி பண்ணீங்க, சூப்பரா ஒர்க் பண்ணுங்க. சதீஷ் என்டர்டெய்னர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தம்பி இப்படி தெரிஞ்சா நான் கேட்டிருக்கேன். தேங்க்யூ ரவி. இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. மற்றும் அவர் சீஃப் கெஸ்டர்ஸ் ஃபவுண்டர் ஆஃப் இனியொரு விதி செய்வோம் கவிதா ஜனார்த்தனன் மேம் அண்ட் திருப்பூர் ரோட்டரி பிரசிடென்ட் ரவி சார் வருகை தந்திருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம திங்க் பாப் தமிழா அண்ட் அவங்க டீம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி திருப்பூரை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி சூப்பராக பண்ணி இப்போ நம்ம அருணோதயா மால்ல ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பார்க்க வந்திருக்கோம். கம்பெனி கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் தானே உலக புகழ் பெற்ற ஊர் திருப்பூர்னு சும்மாவா சொன்னாங்க? நான் திருப்பூர்ல தான் வேலை செஞ்சிருக்கேன். 17 வயசுல நான் திருப்பூர்ல பனியன் கம்பெனில வேலை செஞ்சேன். அவங்களை தேர்ந்தெடுத்துட்டா. ஸோ நேத்ரா வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஜீ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவரா பார்க்க வேண்டிய காரணம். சின்ன கேப்ல என்னோட மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸும் நான் கொடுத்திருந்தேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் பேசுகின்றேன். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி சூப்பரா பண்ணியிருக்காங்க திங்க் பாப் தமிழா மற்றும் அவங்களோட டீமுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய திருப்பூரை சார்ந்து நீங்க இந்த மாதிரி நிறைய பண்ணணும். அதற்கு நீங்க எல்லாம் ஒரு கைத்தறல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு அது மிகவும் ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கும், ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். அறிவுறுக்கும் நம்ம எப்படி இருக்கீங்க? திருப்பூர் மக்கள் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்வீட்னு சொல்லுவாங்க, ஆனா கை தட்டாம உட்காந்துட்டு இருக்கீங்க. சார் நீங்க வந்து கேட்ட போட்டீங்க, யாரும் வந்து வெளியே விடாது கை தட்டுற வரைக்கும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம குடும்பத்தோட உட்காந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. திருப்பூர் சாப்பிட்டு இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் உலகம் பிள்ளைகள் நிறைய வரணும். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில எதை பத்தி தொடப்படாதீங்க. எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச கச்சச்சா எங்கு தனிந்தது காடு திங்க் தமிழாக்கு வணக்கத்தை போடு. அது அவங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றிங்க. வந்து வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது முக்கியம், லாஸ்டா யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். பண்ணணும். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும். வாழ்த்துக்கள். தளபதி கண்டிப்பா போகணும் இல்லையா? சோ எல்லாம் கேமரா எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்கப்பா. அது நீங்க ட்ரெண்டிங் நம்ம இன்னைக்கு என் நெஞ்சில் பெரிய இருக்கும் என அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்னைக்கு திருப்பூர்ல இப்படி நம்ம குடும்பங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வந்திருக்கிற இயக்கம் சூப்பர். நான் சும்மா பட்டையை கிளப்பலாம். தலை இருக்கீங்களா? இருக்கீங்க. சவுண்டு மக்களே இன்னைக்கும் விடாமுயற்சி இல்லையா? இப்ப நாங்க வந்து எப்படின்னா தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது. நாங்க இப்போ இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிட்டோம் இல்லையா? ஃபார் ஆல் தலை ஃபேன்ஸ் நீங்க நான் தான் கேக்குறேன். நல்லா இருக்கீங்களா? என்ன கத்திர எப்ப வந்து நினைக்கிறீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்த்ததுல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம நீங்க எங்களுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. உங்க எல்லாருக்கும் நீங்களே கை தட்டி உற்சாகப்படுத்திக்கோங்க. அது மிகப்பெரிய விஷயம்.
ஏன்னா திருப்பூர் சாருக்கு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் போது நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். உங்க எல்லா நல்ல மனசுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என்னைக்குமே நம்மளை பத்தி நம்ம அதிகமா பேசக்கூடாது, நம்மளை பத்தி மத்தவங்க தான் அதிகமா பேசணும். தேங்க்யூ எல்லாருமே. சூர்யா வாய்ஸ் இப்ப பாருங்க, உங்களை இம்ப்ரெஸ் பண்ற பாருங்க. சூர்யா சார் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. எங்கேயுமே பார்த்தது ஒரு அழகா, ரொம்ப 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 அழகா இருக்கீங்க. திருப்பூர் கோயம்புத்தூர் மக்கள் எப்பவுமே ரொம்ப சிரிச்ச பகுதியோட ஒரு பாயிண்ட் கேள்விப்பட்டா, பட் இன்னைக்கு உண்மையை அடிச்சு போட்டீங்களா? எவ்வளவு சிரிச்சுட்டு ஒரு ஆரவாரமா இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே, சந்தோஷமா இருக்க. நீங்களும் ஜோபா தான் இருக்கீங்க பாக்குறதுக்கு. சிரிக்க அழகா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா மக்களே? என்ன கையத்தான் உங்களுக்கு தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. நான் கேட்டு நான் கலாய்க்க வரல, ஏன்னா ஒரு நல்ல மனிதரை தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இழந்துட்டு இருக்கோம். அதனால சொல்றேன், இன்னைக்கு திங்க் பாக்ஸா நீங்க வாங்க, எங்க ஓரமா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க. அடிக்க மாட்டேன், வாங்க பக்கத்துல வாங்க. இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த பண்ணிட்டு நீங்க எப்படி ஓரமா நிக்கலாம்? சாணுக்கு ஒரு கைத்தட்டுல கொடுத்துருங்க. தமிழ் பெண்ணின் வீரம், கமான் சத்தமா பாருங்க. நாங்க சிலம்பம் எடுத்து வரோம். 1 2 3. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி சூப்பரா போச்சு. திருப்பூர் டாக்குமெண்ட்ரி சூப்பரா பண்ணிருக்காங்க திங்க் ஆஃப் தமிழா டீம். அண்ட் எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவிச்சுட்டு இங்க பார்க்க வந்த மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரெடி 3 2 1. ஹலோ வணக்கம், திஸ் இஸ் சதீஷ் குமார். இன்னைக்கு நம்ம அருணோதயா மால்ல ஒரு சிறப்பான காட்சி நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஃப்ரம் திங்க் ஆஃப் தமிழா டீம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க நம்ம கவிதா ஜனார்த்தனம் மேம். மேம், உங்களை திருப்பூர்ல தெரியாத ஆட்கள் கிடையாது. நிறைய நீங்க நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கீங்க. நம்ம திருப்பூர் நொய்யல் மற்றும் சிலம்பாட்டம் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பார்த்திருக்கீங்க மேம். ஸோ இதுக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? தேங்க்யூ சதீஷ் ஃபார் த வெரி குட் இன்ட்ரடக்ஷன். இந்த மாதிரி நிறைய சோஷியல் காசஸில் நான் வந்து கலந்துக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிற உங்களை மாதிரி நிறைய நல்ல மனிதர்களுக்கு நன்றி. அண்ட் ப்ளஸ் இன்னைக்கு அருணோதயாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நொய்யல் பண்பாட்டு கழகம் அண்ட் ப்ளஸ் சிலம்பம் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. மிகவும் ஒரு புதுமையான முயற்சி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, மனம் குளிர என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சோஷியல் காஸ்க்காக பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் நான் இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கேன். இன்ஃபேக்ட் ஸோ நம்ம நொய்யல் பண்பாடு அப்படின் போது நம்ம இயற்கையை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து, அந்த முக்கியத்துவத்தை வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட்ஸாக மட்டும் இல்லாமல் லிரிக்காக பண்ணி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு பாட்டாக அமைத்து அதை குழந்தைங்களோட மனதிற்கும் எடுத்து செலுத்தி அதில் குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணி மிக அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்த திங்க் பாப் தமிழா அண்ட் டீம் அண்ட் ப்ளஸ் உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். சிலம்பம் கலை அப்படின்றது நம்ம பாரம்பரிய கலை அப்படின்னு சொல்லலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து அதை பறைசாற்ற ஒரு கலை. அதே பெண்கள் மத்தியில் அதை வந்து அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லேருந்து வேலை பண்ணுறவங்கலேருந்து 6 முதல் 60 வரை போய் ரீச் பண்ணி அவங்களும் கற்றுக்கணும் அப்படின்றதையும் ஒரு அழகாக வந்து இங்கே வடிவமைத்து அதுக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் எல்லா பெண்களுமே மிக அழகாக வந்து இன்றைக்கி சிலம்பம் சுற்றியிருக்காங்க. இந்த சிலம்பம் அப்படின்றது மனது ப்ளஸ் உடல் ரெண்டுமே சேர்த்து இது இட்ஸ் லைக் இமோஷனல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் அண்ட் ப்ளஸ் நம்மளுக்கு மோட்டார் கோஆர்டினேஷன் எல்லாமே உடல் மனதும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துனதுக்கும் அதையும் கொண்டு வந்து இங்கே உருவம் கொடுத்து எல்லா பெண்களையும் இங்கே எல்லாரையும் ஒருங்கிணைத்து அதுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம அருணோதயா மால்ல நம்மளுடைய டாக்குமெண்ட்ரி திங்க் ஆஃப் தமிழா டீம் அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. நொய்யல் சம்பந்தமாகவும் மற்றும் வந்து சிலம்பாட்டம் சம்பந்தமாகவும் டாக்குமெண்ட்ரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பார்த்தவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம ரிவ்யூ கேட்கணும் இல்லைங்களா? எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம ராஜராஜன் சார் கூட இருக்கோம். ஸோ நீங்க அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் வராஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இத்தனை பேர்த்த இணைச்சு இவ்வளோ ஒரு பெண்கள் சேர்ந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சேர்ந்து சிலம்பம் சுத்துறங்கிறது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இப்படி ஒரு இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமையில நிறைய போராட்டங்கள் வெளியே நடந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பெண்களுக்கு உண்டான விழிப்புணர்வு, அதே மாதிரி சமுதாயத்துக்கு உண்டான ஒரு ஜாக்கிரதையா எப்படி இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரி கலைகள் எல்லாம் எவ்வளோ அவசியங்கிறது தெரிவிக்கப்படுத்திருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. அதே மாதிரி நிறைய மெமிக்ரிஸ் ஆர்டிஸ்டாக வந்திருந்தாங்க. சதீஷ்குமார் சார் நல்லா மெமிக்ரிலாம் பண்ணியிருந்தீங்க. நிறைய வாய்ஸில்
நிறைய கமல் அஜித் வாய்ஸ்ல விஜய் சார் வாய்ஸ் நிறைய பண்ணிருந்தீங்க. நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கு என்னோட சப்போர்ட் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி வந்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அவங்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம திங்க் பாப் தமிழா டீம் வந்து ஒரு அருமையான நொய்யல் மற்றும் சிலம்பாட்டம் சம்பந்தமா வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அது நம்ம அருணோதய மால்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்க பார்த்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி வந்து இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு உமன்ஸ்க்காக இது பண்ணது. அண்ட் தென் நெய்யல் சொல்லிட்டு லைக் நம்ம திருப்பூர் நெய்யல் பற்றி நல்லா க்ளீனாக இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு லைக் ஃபியூச்சர் எப்படி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ வந்து திருப்பூர் பற்றி ரொம்ப அக்கறை எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. தென் சின்ன சின்ன பசங்களுக்கு இப்போவே வந்து இருக்க டேலண்ட் தேடி எடுத்து கொடுத்து அவங்கள பாட வச்சு எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அப்புறம் வந்து சிலம்பம் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ். அது எல்லா உமன்ஸ்க்கும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸாக இருக்கும். பிகாஸ் வந்து ஒரு கேர்ள் வந்து வீட்டில் இல்லாமல் வெளியே வரணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து லைக் இப்போ 120 மெம்பர்ஸ் இருக்காங்க லேடிஸ் மட்டும். இன்னும் நிறைய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திருப்பூர் பீப்புள்ஸ் எல்லாரும் வந்து கலந்துட்டு சேப் பண்ணுங்க எல்லாத்துக்கும். தேங்க்யூ. கண்டிப்பா நீங்களும் வந்து டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இவ்வளவு தூரம் எங்களுக்காக ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, அது பெரிய விஷயம். தேங்க்யூ மோனிஷா. அண்ட் இன்னும் நிறைய வந்து பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். வணக்கம் நந்தினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம அருணோதயா மால்ல ஒரு சிறப்பான ஒரு காட்சி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்காக ஃப்ரம் திங்க் பாப் தமிழா டீம் இல்லைங்களா? நொய்யல் சம்பந்தமாகவும் மற்றும் சிலம்பாட்டம் சம்பந்தமாகவும் டாக்குமெண்ட்ரி பண்ணி நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நொய்யல் அப்படிங்கிற வேர்டே வந்து ரொம்ப அழகான வேர்டு. இயற்கை வந்து நம்ம எப்போவுமே நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்போவுமே வந்து இயற்கையை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இயற்கை வளங்களை நான் நேசிக்கிறத வந்து நானும் நான் டீச்சராக இருந்தபோது நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். நான் டீச்சராக இருந்தப்போ அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கார்டனிங் பண்ணுவோம். நான் இங்கிலீஷ்க்கு போவேன், மேக்ஸுக்கு போவேன். பட் என்னோட ஆம்பிஷன் என்ன, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு கார்டனிங் பண்ணி மில்லட்ஸ் எல்லாம் வந்து நாங்களே வந்து குக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லி நாங்களே வந்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். நானும் டீச்சராக இருந்தாலும் நான் எல்லாத்துக்கூடயும் ப்ளே பண்ணுவேன். நான் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் முக்கியம். முதல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் மென்டல் ஹெல்த் வரும். ஸோ வந்து நம்ம இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நேசிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இருக்க குவாலிட்டிஸை நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணணும். ஈவன் எந்த ஏஜ் பீப்புள் கிடையாது, எல்லா ஏஜ் பீப்புள்கிட்டையும் முதல்ல எல்லாத்துக்கிட்டையும் பழகும்போது நல்ல விஷயத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகுங்க. அவங்க அப்பியரன்ஸ், அவங்க லுக்கை மட்டும் பார்த்து அட்ராக்ட் ஆகாதீங்க. அவங்க கிட்ட இருக்க குட் குவாலிட்டிஸை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேட் குவாலிட்டிஸை வந்து அவங்களே விட்டுருவாங்க. அது நேச்சராகவே அவங்க கிட்டேருந்து போயிடும். நம்ம எல்லாத்தையும் வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஸோ மோட்டிவேட் பண்ண தான் எல்லாரும் வந்து மோட்டிவேட் ஆகும்போது எல்லாருமே எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிப்போம். நம்மளுக்காக வந்து ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நிறைய வந்துடும். ஸோ மனித வளங்களாக இருந்தாலும் இயற்கை வளங்களாக இருந்தாலும் நம்ம அன்பால் மட்டும்தான் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அன்பை பகிர்வோம். வணக்கம், நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப வந்து சூப்பராக சொன்னீங்க. இந்த டாக்குமெண்ட்ரி பற்றி நிறைய வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ, நன்றி மேம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஹரிகிருஷ்ணன் சார், வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். எங்கள் ஷோக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த காட்சியை பார்த்துருக்கீங்க. திருப்பூர் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நொய்யலாறு வந்து நாங்கள் முன்னாடி வந்து எங்கள் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த தண்ணி வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை நான் பார்த்ததில்லை. இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு யோசனை எப்போவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இவங்க ஷான் அப்புறம் வந்து மற்ற குழுக்களோடு சேர்ந்து ரோட்டரி கிளப் இந்த மாதிரி வந்து இப்போ அமைப்புகளோடு சேர்ந்து இவங்க இந்த முன்னெடுப்பு இப்போ எடுத்திருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கண்டிப்பாக. அண்ட் நம்ம யோசிப்போம், நிறைய பேரோட யோசனை வந்து ஆக்ஷனாக மாற்றுறது கொஞ்சம் லைக் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இதில் இன்னும் ரெண்டு விஷயங்கள் நடந்துச்சு இல்லைங்களா? ஒன்று வந்து நொய்யல் பற்றின ஒரு விஷயம், இன்னொன்று வந்து சிலம்பாட்டம். இது ரெண்டுலேயுமே எனக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ என்னென்னா லைக் எங்களோட மாணவர்கள் வந்து, நான் ஃப்ரண்ட்லைன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எங்களோட மாணவர்கள் தான் அந்த பாட்டை பாடினாங்க. அண்ட் சிலம்பம்ல கலைஞர்கள் இருக்கிற இடத்துல இருக்கேன். அண்ட் சிலம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனைவி பங்கேற்றிருக்காங்க. ஸோ ரெண்டு விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷனை. அண்ட் நீங்களும் வந்து சிறப்பாக மிமிக்ரி பண்ணீங்க, சூப்பராக ஹோஸ்ட் பண்ணீங்க. மனைவியும் வந்து சிலம்பாட்டத்தில் கலந்துருக்காங்க. அவங்கள இன்னும் நீங்கள் ட்ரெயின் பண்ணி சார் அவங்க ஒரு ஸ்கூல் வைக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்க டெவலப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டா நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு ஷாக் ஆகாதீங்க, என்னை பற்றி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கலாம். நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருப்பூர் சயின்ஸ் அவங்களுடைய ப்ரொப்ரைட்டர் நினைக்கிறேன் இல்லை அவங்க தான். ஸோ நிறைய நல்ல சயின்ஸ் ப்ரொப்ரைட்டரோட ப்ரொப்ரைட்டர்னா எஸ்
பெருந்தன்மை சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் நிறைய வந்து நல்ல விஷயங்கள் திருப்பூருக்காக கொடுத்துட்டு இருக்காங்க, திருப்பூர் சயின்ஸ். ஸோ என்னோட வாழ்த்துக்கள் சார். இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும், வாழ்த்துக்கள். இங்கே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த டாக்குமெண்ட்ரி பற்றி, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்லுங்கள். ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்லைன் மில்லினியம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பாட வச்சிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஃப்ரண்ட்லைன் நியூ ஜென்ரேஷன் ஸ்கூலோட மியூசிக் டீச்சராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி அந்த ஸ்கூல் வழியாக போகும்போது நொய்யல்த்தை கிராஸ் பண்ணி தான் போவேன். பார்க்கும்போதே சரி ஒரு காலத்தில் இப்படியா இருந்தார், இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி திங்கிங்கை அவர் பண்ணுறதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். திருப்பூர் மக்களே, இப்போ நம்ம யார் கூட இருக்கிறோம் அப்படின்ற சொல்றதுக்கு முன்னாடி திருப்பூரை சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு மனிதர் கூட இருக்கிறோம் அப்படின்றத நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். அண்ட் நீங்க தான் திஸ் இஸ் திங்க் பாப் தமிழா ஷான் வந்து திருப்பூர் நொய்யல் மற்றும் சிலம்பாட்டம் சம்பந்தமா வந்து ஒரு அருமையான டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. இவரும் இவங்க டீமும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் பத்தாது இல்லையா, யார் அதை பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஷான், நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு திருப்பூரை பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு எடுத்திருக்கீங்க, ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்கீங்கன்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ எங்களுக்காக அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லணும். ஷோர் ப்ரோ, கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு டீம் தான். ஸோ பேக் டு பேக் நம்ம வந்துட்டு டாப் சிங்கர் முடிச்சு நிறைய ஆல்பம்ஸ் வந்துட்டு 2022 நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் வந்துட்டு பொங்கல் அதுமா வந்துட்டு லைக் 2 கான்செப்ட். ஒன்று வந்துட்டு பொங்கல் வந்து நொய்யல் மேடையில் தான் நடக்கும். ஸோ அதனால நொய்யலை பற்றி நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நிறையா இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதே சமயம் இப்போ இந்த பாடலை நான் பாடணும் இல்லை வந்துட்டு மற்றவங்க பாடினாலோ அது வந்து தேர் இஸ் நோ யூஸ். ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வருங்கால இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த கிட்ஸ் தான் வந்துட்டு அதை உணர்ந்து அந்த பாடலை வந்துட்டு அந்த பாடலில் இருக்கிற மெசேஜ் வந்து அவங்க ஹோல் ஹார்ட்டடாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ அதனால நாங்கள் வந்து ஃப்ரண்ட்லைன் அண்ட் சுபையா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு இந்த பாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள அந்த லிரிக்கை கொடுத்து இந்த பாடலை சூப்பராக வந்துட்டு நம்ம கம்போஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது இன்னைக்கு அருணோதயா மாலில் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பூர்லேயே முதல் முறையாக வந்துட்டு ஒரு ஆல்பம் சாங் வந்துட்டு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது இதுதான் முதல் முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு இந்த படைப்பு மூலமாக இதில் பங்கேற்ற குழந்தைகள் அவங்க வந்து ரொம்ப ஆர்வம் அடையணும், அடுத்தடுத்து நம்ம விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற இதை பார்த்து நிறைய கலைஞர்கள் நம்மளை தொடர்ந்து முன் வரணும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மேடை அமைத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாங்ல 40+ சில்ட்ரன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு சில்ட்ரன்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு லைஃப் டைமில் வந்து நடக்கிற ஒரு விஷயம், ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு தியேட்டரில் வந்துட்டு வர்றதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஸோ அருணோதய மாலும் எங்களுக்கு இன்னைக்கு பிஸ்னஸை தாண்டி ஒரு சண்டே ஒரு ஃபுல் ஷோ எல்லாம் கடந்து எங்களுக்கு அந்த திரையரங்கத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம அபி ஜோசப் கேமரா பண்ணியிருக்காரு, ரவி எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லிரிக்கல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ முற்றிலும் இந்த டேலண்ட் ஆஃப் திருப்பூர்ன்றாங்க எங்களோட ஒரு ஃபோரம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய டேலண்டட் பீப்புள் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மென்மேலும் நம்ம திருப்பூரில் இருக்க கலைஞர்களை வந்துட்டு படிப்படியாக மேலே எடுத்துகிட்டு போனோம். யாராவது ஒருத்தர் மேலே போயிட்டா கூட அங்கிருந்து நம்ம ஈஸியாக ஒருத்தர் நம்ம வந்து புல் பண்ணி மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ திருப்பூர் வந்து தொழில் நகரத்தையும் தாண்டி இது ஒரு கலை சார்ந்த நகரமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அது நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான் வந்து உண்மை. ஸோ வந்து ஷான் நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் கொடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு, கலைஞர்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் வந்து மினிமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும். அண்ட் ஸோ எல்லாரும் சதீஷ் என்டர்டெய்னரை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை எல்லாத்தையும் எந்த ஷோவாக இருந்தாலும் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு டீமாக வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவார். ஸோ சதீஷ் த என்டர்டெய்னர் ப்ளீஸ் சேனல், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கூட அமுத்திருங்க. தேங்க்யூ. நண்பேண்டா. ஸோ ரவி பிரகாஷ் வந்து நம்ம கூட இருக்காங்க ஃப்ரம் திங்க் பாப் தமிழா. எஸ், ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ரவி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நொயல் சாங்கில் கிட்டார் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து 2 டாக்குமெண்ட்ரியும் எடிட் பண்ணியிருக்கோம் ஜென் கிராஃபிக்ஸ்ன்ற லேபிளில். நீங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே ஜோவியலாக திருப்பூரில் இருக்க ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரவி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க. நாங்களாம் ரொம்ப வந்து ரசித்து பார்த்தோம். இப்படி திருப்பூரில் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அந்த டீமில் நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் திங்க் பாப் தமிழாக்கு. தேங்க்யூ ரவி. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தம்பி இப்படி தெரிஞ்சா நான் கேட்டிருக்கேன். தேங்க்யூ ரவி, தேங்க்யூ. இன்னும் நிறைய நீங்க பண்ணணும். வாழ்த்துக்கள். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம அருணோதயா மால்ல திருப்பூர் திங்க் பாப் தமிழா அவங்க டீம் பண்ண நொய்யல் மற்றும் சிலம்பாட்டம் டாக்குமெண்ட்ரி ரொம்ப 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 அழகா காட்சிப்படுத்தப்பட்டு எல்லாருமே நாங்க பார்த்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி இன்னும் கொஞ்ச நாள்ல யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் ஆகும்.
ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பாக கொடுங்க அவங்களுக்கு. இன்னும் நிறைய அவங்க பண்ணணும். நம்ம திருப்பூர் சார்ந்து நீங்கள் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படிக்கு உங்கள் சதீஷ் என்டர்டெய்னர் என்னோட சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நிறைய வீடியோஸோட கண்டிப்பாக நான் உங்களை அடுத்தடுத்து வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.